543 ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் கேக்குறேன். இவ்வளவுதான் நீங்க உங்களோட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அமெரிக்கால அப்படிதான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வாஜ்பாய் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாரு? வாஜ்பாய் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாரு? இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி வாஜ்பாய் ஏன் ஃப்ரீஸ் பண்ணாரு? இல்ல டீலிமிட்டேஷன் வரும்போது எல்லாருக்கும் அதிகமாக வருபவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நம்ம அதை முடிவு பண்றோம் அப்படின்றது எங்களோட கேள்வி. டெமோக்ரசி அப்படிங்கிறது மோபோக்ரசியா மாறிடும். அப்படிதான் இன்னைக்கு மாறி இருக்கு. டெல்லி தெருக்கள்ல தான் முடிவு பண்ணிருக்காங்க யார் மந்திரி சபையில இருக்கணும்னு. That is also dangerous. மக்களுக்கு யதார்த்தமா ஒன்னு சொல்றேன். 4 பேரும் ஒரு சைடு 4 பேரும் ஒரு சைடு 5 பேரும் இருந்து சண்டை போட்டால் இந்த 4ம் ஜெயிக்க வாய்ப்புண்டு, இந்த 5ம் ஜெயிக்க வாய்ப்புண்டு. அதுவே இங்கு 400ம் அங்க 500ம் இருந்தால் இந்த 400 ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கம்மி. இல்ல நீங்க அதாவது நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இல்ல சார் ஒண்ணா தெரியும். இல்ல அவங்க இந்திய எம்பிக்கள் எண்ணிக்கை உயருதுன்றாங்க. why are you pitting it as south versus north? நம்ம நார்த்தோட சண்டை போடுறதுக்கு அங்க போறோம். இல்ல நமக்கு தேவையானது கேட்டு பெற நம்ம போறோம். நமக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டியது இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், யூனிஃபார்மிட்டி இல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்து போவேன். நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நமக்கு வரணும், நமக்கு காவேரியில தண்ணி வரணும், இவ்வளவுதான் நம்ம கேள்வி. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தா நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு வரது வந்துட்டா போதும்ல, அதுதானே நம்ம கேள்வியா இருக்கு. அவங்களோட சண்டை போது போட்டின்னு வருகிற போது சமநிலை ஏற்படுகிற போதுதான் ஒரே ஒத்த முடிவு எடுக்கும். இப்ப சமநிலை யூபிக்கு என்ன சார் காம்படிஷன் கேக்குறேன். இப்ப சமநிலை இருக்கா கேக்குறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன காம்படிஷன்? இப்ப சமநிலை இருக்குங்க. இந்த எண்ணிக்கை கூடுகிற போது அந்த மாற்றம் ஏற்படும் சார். இப்ப எண்ணிக்கை அவங்களுக்கு கூடுதானே இருக்கு. அதாவது இதுல தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு போட்டி ஊபி அல்ல, நமக்கு போட்டி பீகார் அல்ல. ஒருவேளை நம்மை விட அதிகமான அளவில் நமக்கு 1.45 பர்த் ரேட் அந்த இது கருத்தரிப்பு விகிதம் இருப்பது போல் ஒருவேளை கேரளாவில் 2.5 இருந்தால் கேரளாவையும் எதிர்ப்போம். நம்மளுடைய எதிர்ப்பு என்பது நீங்க அந்த பிரின்சிபல் கொள்கையை மாத்திராதீங்க. நமக்கு எதிரி சத்தியமா ஊபி கிடையாது, சத்தியமா பீகார் கிடையாது. எப்போ அப்படின்னா அவங்களினுடைய ரேஷியோவும் 1.5 இருந்திருந்தால் அவங்க இப்ப 2 இருக்கிறது போது அப்ப நீங்க எதை கொண்டு போறீங்க? நாங்க கட்டுப்படுத்தணும்னு எங்களுக்கு நீங்க தான் அறிவுரை சொன்னீங்க, நாங்க கட்டுப்படுத்திட்டோம். அப்போ கட்டுப்படுத்தாததுக்கும் ஒண்ணுதான், கட்டுப்படுத்தணும்னுக்கும் பாப்புலேஷன் பேசிஸ்ல அப்படி பண்ணா நீங்க சொன்ன நமக்கு குறையும். நமக்கு குறைஞ்சா அக்காவும் சேர்த்து எதிர்க்க போறாங்க, பிரச்சனை இல்ல. இப்ப நமக்கு 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ்னு பேசும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற போகுது. கேரளா கொஞ்சம் வந்துட்டு போகுது, கேரளாவுக்கான பிரச்சனைகளை அவங்க குரல் கொடுத்துட்டு போறாங்க, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை நம்ம குரல் கொடுத்துட்டு போறோம். Why is it one versus other? இல்ல இன்னொரு தேவை இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் மக்கள் அடிப்படையில் தான் ஏற்கனவே முடிவு பண்ணாங்க. அது சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு சரியான முறை ஏற்றுக்கொள்ள முடியலை, ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்றவைகளெல்லாம் நம்முடைய அந்த சிஸ்டத்தை, குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை சரியான முறையில் பின்பற்றிய காரணத்தினால இந்த பழிவாங்கல் போக்கா இது சரியான முறை இல்லையே அப்படிங்கிற எதிர்ப்பு கிளம்புறதுனால கைவிட்டுட்டாங்க. இப்போ சராசரியாக எல்லாருக்கும் 50% என்பது, இந்த 50%க்கே சர்ச்சை இருக்குது, இது விவாதிக்கப்பட வேண்டியது. அதனால தான் வேணாங்கிறோம். ஏன் இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே நீங்க பின்பற்றிட்டு போங்களே, இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே பின்பற்றிட்டு போங்களே. 543 அப்படியே பின்பற்றிட்டு போங்க. 50% இன்க்ரீஸ் இருக்குல்ல, இட் லுக்ஸ் லைக் ஓவரால் ஓகே, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷன் நாங்க கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏத்துறோங்கிற மாதிரி தெரியுது. பட் அதுக்குள்ள சில கேள்விகள் வருது. ஒன்னு, இந்த 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இருக்கு, எந்த அடிப்படையில நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, நீங்க தொகுதியோட எண்ணிக்கைகளை 50% எல்லாருக்கும் உயர்த்துறீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 60 ஆகும், கேரளாக்கு 40 ஆகும் பண்ணிடுறீங்க. அதுக்கு பிறகு அந்த 60 தொகுதியை நம்ம உள்ளுக்குள்ள டீலிமிட்டேஷன் தொகுதி எல்லைகளை வகுப்போம்ல, தென் சென்னை எவ்வளோ, வட சென்னை எவ்வளோ, இப்ப கிழக்கு சென்னைன்னு ஒன்று வரப்போதா, மேற்கு சென்னைன்னு வரப்போதா, அதுக்கு ஒரு பாப்புலேஷன் அடிப்படையில் தானே செய்ய முடியும். அது எந்த பாப்புலேஷன்? அதுல என்ன சொல்றாரு, இந்த ஜெரிமாண்டரிங்ல சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க, தலித்துகளுக்கு எதிரான ஒரு நிமிடம் அசாம்ல அப்படி பண்ணிருக்காங்க. இல்ல நாம அந்த 50க்குள்ள எவ்வளவு கொடுதோ அதுதான் டிவைட் பண்ண போறோம். பாப்புலேஷனை வச்சு இத டிவைட் பண்ண போறோம். இல்ல மேடம், ஒரு தொகுதியோட பாப்புலேஷன் நம்ம பாப்போம்ல. ஒரு தொகுதியில 50 லட்சம் பேர் இருக்க கூடாது. இல்ல 50 கொண்டு வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி பிரிவு, அது எந்த ஆண்டு பாப்புலேஷனை எடுப்போம்? Is that going to be 71? Is that going to be 2011? Is that going to be 2026? Delimitation commission போட போறாங்க. அது எப்படி ஆனா ஒரே ஒண்ணுதான் பாப்புலேஷன் ஃபேக்டர் நீங்க அவாய்ட் பண்ண முடியாதுன்ற. நீங்க சொல்றது கரெக்ட்மா. நீங்க எதன் அடிப்படையில் செய்யணும்னா
2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். அதுதான் ஐயா வாஜ்பாய் அவர்கள் 2002 நிவர்த்தி பண்ணிவிட்ட அரசியலமைப்பு சட்டம். நான் இப்போதைக்கு 25 வருஷம் தள்ளி போடுறேன். 26க்கு பிறகு எது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டுவதோ குறைப்பதோ அதுதான் அங்கே. இப்போ அரசியலமைப்பு சட்டம் கூட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை எங்கேயும். 81 82 அவங்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும். 10 ஆண்டுகளுக்கு இன்னும் நான் தெளிவா சொல்றேன். இல்ல சார், ஒன்னு சொல்றேன், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பா இருக்கணும்னா 25 வருஷம் இந்திரா காந்தி எப்படி ஓட்டு போட்டாங்க, 25 வருஷம் வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நம்பர் என்ன பண்ண முடியும்ல? அதாவது அரசியலமைப்பு சட்டம் இல்ல 81 82 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 81 இது நடத்தணும், சென்சஸ் படி நடத்தணும். 82 அதுல என்ன சொல்லுதுன்னா, முடிந்த வரைக்கும் as far as close to the இது அசோகவர்ஷினுடைய கேள்வியில் நான் உடன்படுகிறேன். எதுலன்னா 50% உயர்த்தினால் என்ன, அது எல்லாத்துக்கும் சமமாக தப்புன்னு சொல்லலாமா? நான் எதை பார்க்குறேன், இந்த 50% உயர்த்துவதனால் எண்ணிக்கை உயர்வதனால் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தினுடைய இதை வந்து இந்திய மக்கள் காக்கக்கூடிய அளவில் பொருளாதாரம் இருக்கா? இல்ல நீங்க பாலிடிக்ஸ் ஆஃப் இட் நீங்க உடன்படுறீங்களோன்னு தான் அவங்க சந்தேகம். இல்ல நான் சொன்னது சொல்லலாம் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் பேசுறப்ப 22 இல்ல மேடம். இல்ல பேசுறாரு, எதிர்ப்பாரு, வெளிநடப்பு செஞ்சிருவாரா, எதிர்த்து ஓட்டு போடுவாரா? இல்ல டீலிமிட்டேஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். டீலிமிட்டேஷன்ல நாங்க இங்க பேசுற மாதிரியே பார்லிமென்ட்ல பேசுவார், எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சிருவார். இல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆறறிவு உள்ள எல்லாரும் அவங்க எதிர்த்து வாக்களிக்க போறீங்க சொல்லிடுங்க, பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. ஏற்பு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே டிஎம்கே இஸ் கமிட்டட் இன் த டீலிமிட்டேஷன். Will you vote against it? அது நாங்க எது இல்ல நாங்க அதை அங்க எப்படி மாத்த முடியும்னு கேக்குறேன். எனக்கு யதார்த்தத்தை நீங்க பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்து அங்க டீலிமிட்டேஷனுக்கு நான் எதிர்த்து வாக்களிச்சது மட்டும் இல்ல, எதுக்காக எதிர்த்து வாக்களிக்கிறோம்ங்கிறத அண்ணனுக்கு தெரியும். அன்னைக்கு எங்க கூட இருந்தாரு. கனிமொழி அக்கா பேசியிருக்காங்க, டிஆர் பாலா பேசியிருக்காங்க, திருச்சி சிவா பேசியிருக்காங்க. இல்ல எனக்கு எங்க கட்சிக்கு அப்படி பழக்கம் இருந்த மாதிரி எனக்கு தெரியலீங்க. மாசத்துக்கு ஒருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லையா. அப்ப எதிர்த்து தான் வாக்களிப்பீர்கள் உறுதியா? மீண்டும் டீலிமிட்டேஷன் வந்தால் மீண்டும் டீலிமிட்டேஷன் நாங்க சொல்லி இருக்கிற, நாங்கள் நிறைவேற்றி சொல்லி இருக்கிற அதுக்குள் இல்லன்னா ஏத்துப்பீங்க. 7.2% அதான் எழுதி இருக்கமே. இல்ல ப்ரொஃபசர் 7.2% நமக்கு வந்துட்டா நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடுவீங்க. பண்ணிதானே ஆகணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, செல்லா எப்படி வந்தாலும் எதிர்ங்கறாங்க. ஆனா இன்னைக்கு அதுல இன்னொரு வாதம் என்னன்னா, அது நடக்காது ஹரி. நீங்க 7.18 அவங்க கொண்டு வந்தாங்க, 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்துருச்சுன்னா யார் நினைச்சாலும் டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டரி. அது நீங்க ஓட்டு போட்டா தான் 2/3 வரும். 2/3 எப்படி வரும்? அகிலேஷ் யாதவ போன ட்ரிப் நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், பண்ண முடிஞ்சது. இந்த முறை அவங்க எல்லாருக்கும் 50% போது அகிலேஷ் யாதவ் எந்த விதத்தில் எதிர்ப்பாரு? அவர் எதுக்குறாரு தான் சொல்றாரு. அவர் அகிலேஷ் யாதவ் சொன்னா ஏத்துக்குவாரு, திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னா ஏத்துக்க மாட்டார். எவ்வளவு மாற்றம் பாருங்க. நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல மாற்றம் இல்லை. அன்னைக்கு கொடுத்த தீர்மானம் இன்னைக்கும் உயிர் போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கும் இங்க சென்னை ரிப்பன் பில்டிங்ல எல்லாம் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இருந்தது. இஃப் இட் இஸ் ஃபேர், வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க தான் நோ டீலிமிட்டேஷன் எப்படி செஞ்சாலும் செல்லாதுன்னு நீங்க தான் இன்னைக்கு கோல் போஸ்ட் மாத்துறீங்க. அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர்கள்ல இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் வரைக்கும் அவங்க கூட பிடித்த பதாகை என்பது ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா அது கூட நிக்காது சார். ஆஃப்டர் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகாரம் இந்த 50% நிக்காது. அது நம்ம சந்தேகப்பட்டுட்டே போலாம். ஆனா அன்னைக்கு நீங்க தேவையில்லாத பிரச்சனை, நீங்க இன்னைக்கு திடீர்னு தேவையாயிடுச்சு உங்களுக்கு. அது என்ன கணக்கு? அதாவது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை நீங்க இல்லை, அதாவது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அங்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து 50% அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வருகிற போது சரி, தொகுதி மறுவரை என்பது ஒரு நிலையான ஒன்று. 5-4-3 என்கிற ஸ்டாண்டை ஒருமித்த கருத்தை எடுத்துருங்க. அது ஏன் அதில் மாற்று கருத்தை எடுக்கிறீங்கன்றதான் தமிழக வெற்றி. இன்னைக்கு நாங்க பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் தேவை இல்லை. திமுக எதிர்க்கிறாங்க, கொள்கை எதிரின்னு
கொள்கை எதிரி நாங்கள் பிரகடனம் படுத்திட்டோம்ல, அதுல இருந்து போய் என்ன பாருங்க. நோ காம்ப்ரமைஸ். கொள்கை எதிரி. ஆமா, நோ காம்ப்ரமைஸ். எங்களுக்கு என்னன்னா நாங்க எடுத்த முடிவை அவங்க எடுத்தா அதை வரவேற்கிறீங்க. இல்ல அவங்க கொள்கை எதிரி என்ன தீவிரமா இருக்காங்க. அதை நீங்க சொல்றீங்களா? ஏங்க, நீங்க அதே இதுல முடிவுல என்ன- என்ன சொல்றீங்க? என்ன கூத்துனா, முதல் கண்டிஷன் எங்க தலைவர் அன்னைக்கு போட்டிருக்கிறதுல அத்தனை பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. 543 சீஸ் பண்ணணும். 1. 2வது, ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அமைப்பின்பால் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டும். 7.18 குறையக்கூடாது. இதுல கையெழுத்து போட்டது அண்ணன் கட்சிக்காரர், தாவேகா கட்சிக்காரர் எல்லாரும் இருக்காங்க. நான் ஒரு இப்போ நிலைய மாத்துறது நாங்களா அவங்களா? யாரு? நிலைய மாத்துறது குழப்பமா அவங்க தான். இவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல எப்படி வந்தாலும் நாங்க எதிர்ப்போம்னு சொன்னவங்க இன்னைக்கு அண்ணன் சிவா உட்பட என்ன சொல்றாங்க, நாங்க என்ன ப்ரொவிஷன்ஸ்ல வருதுன்னு பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட முடிவை நாங்க அறிவிப்போம். உங்களுக்கு நல்லது தானே, ஏன் எதிர்க்கிறீங்க? வர்றவங்களே தள்ளி விட்டுறாங்க. நல்லதுதான் சொல்றேன். வரவங்களே வேண்டான்றீங்க. இல்ல வேண்டாம்னு சொல்லல, நல்லதுதான். ஆனா அவங்க பேச்ச மாத்தி, இப்ப கான்ஸ்டன்டைனோட நோக்கம், அவரோட கருத்து பாராளுமன்றத்தில் உள்ள மத்தவங்களோட கருத்து இல்ல, அது வந்து அப்படின்னு நான் சொல்றேன். கனிமொழி அவர்கள் கருத்தோ சிவா அவரோட கருத்தோ இல்ல, ஏன்? இவர் இல்ல. ஏன்னா டீலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா சார் உங்களுக்கு தெரியல? அதனால இல்ல ஏங்க, திமுகவோட கருத்து தானங்க நான் பேசுறேன். இது என்ன கருத்தா இருக்கு? புதுசா இருக்கு. இல்ல, அவங்க இல்ல சார், டீ பார்ட்டில ஏதோ பேசிருக்காங்க. தெரியல. அதத்தான் சொல்றேன். திமுக அப்ப கருத்தை டீ நீங்க ஊத்தி கொடுத்தது அக்காவா இருந்தா தான் தெரிய முடியும். கூட ஒரு 20 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வாய்ப்பு வந்தா உங்களுக்கு என்ன கெடுக்குது நான் கேக்குறேன். இருக்கிறவங்களுக்கே சரியான அவகாசம் இல்ல, நேர அவகாசம் உங்களுக்கு இல்ல, காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமாயிரும் கிடைக்க- பயப்படுறீங்க சார். அதான். உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாயிரும். ஆனா பாருங்க, வாய்ப்பு இருந்தும் கூட அதிக நேரம் கேளுங்க. கான்ஸ்டன்டின்னா அதிகமா அக்காவோட முதல்ல நீங்க சும்மா ஒரு பட்டும் படாம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல உறுதியா ஒரு எதிர்க்கிறாங்க. பட்டும் படாத ஒரு எதிர்ப்பு செய்றீங்கிறது குற்றம். உறுதியா எதிர்க்கிறோம். நமக்கு எதுக்கு மத்திய அரசோட பிரச்சனை? நம்ம திமுகவோட சண்டை போடுவோம். அவங்க செஞ்ச மாதிரி செய்றீங்களா, சண்டை செய்றீங்களா, இல்ல உங்க அணுகுமுறை தான் சரி நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு வந்து தொடர்ந்து ஒரு 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 மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் பணிகளை நோக்கி போகிறோம். இப்போ தமிழ்தாய் வாழ்த்து என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிரதமர் இடத்துலையும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் வழிகாட்டு நெறிமுறை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆக தேவையில்லாத விஷயத்தை வாக்கு அரசியலுக்காக தாவேகா அரசு அந்த வாக்கு அரசியலை முன்னெடுத்து செல்லாது. நியாயமான கோரிக்கைகளை எதிர்ப்போம். இன்றைக்கி எதிர்க்கிறோம் இல்லையா, தொகுதி மறுவரை வேண்டாம், இதே ஸ்டாண்டை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம், இந்த எங்களுக்கு மாநில பட்டியலில் கல்வி இதை கொண்டு வாங்க, எங்களுக்கு +2 தேர்வினுடைய அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர்களுக்கான வாய்ப்பை வழங்குங்க, எங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. அக்கா அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்கேபிசம் இருக்கு. என்னன்னா, நாங்க எதுக்குறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உட்காந்துக்கலாம். பாராளுமன்றத்துக்கு யாரும் போய் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாராளுமன்றத்தில் வாய்ப்பு போய் தானே ஏங்க ஓட்டு போடுறது இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன், டீலிமிட்டேஷன்ல போய் யாரும் போய் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. தாவேகா சார்பா நீங்க போடுறீங்களா எதிர்க்கிறீங்களாங்கிறது பதில் சொல்லலையே. எங்களை பொறுத்த அவரு இப்ப சங்கடமா இருக்கு. ஆமா. அதான் நாம இப்ப போய் போடணுமா, என்ன செய்யணும்? எங்களுக்கு போடுறவங்களே எப்பவும் போடாம சங்கடம். விட்டுறாதீங்க சண்டை போட்டு. அது அவரு முடிவு பண்ணல, மேல முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ணதுதான். அதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு? இல்ல அவங்க எப்பவுமே தீவிரமா சொல்றேன். எதிர்க்கிறாங்களா, இவர் எதிர்க்கிறாரா? இல்ல, அதை நோக்கி போயிட்டாங்க அவங்க. எதிர்க்கல அவங்க. அதை நோக்கியான பாஜகவை நோக்கி அதெல்லாம் சும்மா திமுக. fraud. இதெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட கூடாது. நாங்க இல்ல நேரத்துல அவர் என்ன பேசியிருக்கிறோம். சொல்றாரு, we are speaking softly carrying a big stick. ஆனா நீங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா உங்க தண்டம் நாங்க அப்படி பண்ணலையேங்கிறேன். அதாவது எனக்கு என்னன்னா, எதுக்கு யாரோ எல்லா நாளும் எதிர்த்து கறி இங்க என்ன பிரச்சனைனா, என் வீட்டுல நான் சாப்பிட்டு வெளியே வரும்போது என் வீட்டுல கருவாட்டு குழம்புன்னு நான் சொல்றேன். 4 வீடு தள்ளி இருக்கிற எவனோ ஒருத்தன் அவர் வீட்டுல சாம்பார்னு சொன்னா அதை நம்புறீங்க. சாப்பிட்டவன் நான் கருவாட்டு குழம்பு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன நியாயம்னு கேக்குறேன் நானு. இது கருவாட்டு சாம்பாரா இல்லாம இருந்தா வீடு சரிதான். தள்ளி இருக்கிறவன் சொல்றது கருவாட்டு உண்மையா? சாம்பார். இல்ல, வீட்டுல ஏற்கனவே சாப்பிட்டவன் நான் குறைந்தபட்ச- சொல்றது உண்மையா? இல்ல, ஏற்கனவே ஏங்க, குறைந்தபட்ச திமுககாரன் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது முக்கியம் இல்லையா? சட்டசபையில அண்ணா கொண்டு வரக்கூடிய வைகை சொல்லுவாரா? சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவங்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கலான்னு இருந்தது. அதை தீர்மானத்தை ஆதரிச்சிட்டாங்கல்ல, ஏன் இன்னும் நீங்கள் அவ்வளோ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சந்தேகப்படல. ஆமாம், அவங்க தீர்மானத்தை ஆதரிச்சிட்டாங்க. ஆதரிச்சிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாற்றி எடுக்க முடியல. கூட்டணி கட்சியே சர்டிபிகேட் கொடுத்து அமைச்சரவையில் ஐயோமே இடம்பெற்றவங்க நம்புது சார் திமுகவை, நீங்க நம்ப மாட்டீங்க. ரைட்டு, அவங்க சார், அவருடைய தாவேகா அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை இதுதான் ஸ்டாண்டுங்கிறது ஆதரிச்சிட்டாங்க. நம்ம இதை மாற்று இல்ல, எனக்கு நிலைப்பாடு எடுக்க இதுல doubt முடியாது. என்னன்னா, இப்போ IUML-க்கு செலக்டிவ் அம்னீசியா. முதல் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது யாரு? திமுக. நான் சொல்றது இப்போ நீங்கள் ஏங்க, சட்டசபையில் உங்களுக்கு சாதாரண சார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினது திமுக.
அதே தீர்மானத்தை பழையபடி சட்டமன்றத்தில் கொண்டு வந்தப்போ திமுக அதை வரவேற்றிருக்கு. இதுல என்ன தப்பு? இன்னைக்கு என்ன சார் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க